நிலா ஏன் இன்னும் அந்த வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் மட்டும் நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சோழன் இவ்வளோ பெரிய ஃப்ராடுங்கிறீங்க, சோழனை வந்து சட்டக்காரரை பிடிக்கிறீங்க, யோ டேய் அப்படிங்கிறீங்க, உங்களோட மனுஷன் வாழ்வானா, உன் கூட நான் ஏன்டா வாழணும், நான் ஏன்டா உன் வீட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு நேராக ரோஷத்தோட வீட்டுக்கு வந்து ஜாமான்லாம் தூக்கிட்டு கிளம்பி போய் ஹாஸ்டலில் போய் 7,000 ரூபாய் கொடுத்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நடக்கலையாம். அங்கேயே தான் இருக்காங்களாம். காலையில் எழுந்துச்சு ஜாலியாக எழுந்துச்சு வந்துட்டு தனி ரூமில் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து டீ போட்டு கொடுத்துட்றாரு சேரன் கையில். அப்படியே டீயை வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சோழனை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திருப்பி வந்து அவர் வந்து பொய் சொல்லி நிலா சோழன்னு பேர் போட்டோம்ல, அவள் அந்த பேரை மாற்ற முடியாததுக்கே என் கூட இருந்துருவா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் என்னங்க இது? அந்த பல்லவன் துப்புனும் போது எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதே தான் நமக்கும் இருந்த எமோஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிலா என்ன பண்ணுறாங்களாம், வந்து இவ்வளோ தூரம் மோசமாக ஏமாத்தின ஒருத்தரோட டிரைவிங் ஸ்கூலுக்கு இவங்க தனியாக போக மாட்டாங்களாம், அவரோட போய் தான் வந்து எல்லாரும் வாங்குவாங்களாம். என்ன லாஜிக்காக அந்த கதை போகுது? எதனால அந்த கதை இவ்வளோ மோசமாக போகுது? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு 2 வாரத்துக்கு முன்னாடி. ஓப்பனிங்லாம் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லைன்னா ஃபினிஷிங் கூட இல்லை, ஓப்பனிங் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நடக்கிற எதுவுமே சரியில்லைங்கிற மாதிரி அந்த கதை போகிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ.